அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் மார்க்கெட்டில், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் பணம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய குவாலிட்டிஸ், பிஹேவியர் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜென்ரிக்காக பார்ப்போம். மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அவங்க மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்கணும். அதாவது எக்காரணத்தை கொண்டும் அந்த காசை வெளியில் எடுக்கக்கூடாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு 20 வருஷம் பீரியடில், அதாவது 20 வருஷம் பீரியடுங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லலை. 20 வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப லென்த்தியான பீரியடு. 2 பேர் அதே லென்த்தியான பீரியடில் சேம் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இன்னொருத்தருக்கு ரொம்ப கம்மியாக ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 2வது நபர் ஒரு 10 நாள் மட்டும் அந்த மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து சிப் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது நீங்கள் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ட ஜங்க் ஸ்டாக்ஸை பிடிக்கிறதுக்கு ஒரு பல்கான போர்ஷனை நீங்கள் இண்டெக்ஸில் வச்சுக்கிட்டு, ஒரு போர்ஷனை நல்ல போர்ஷனை ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் கூட வச்சுட்டு, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இண்டெக்ஸில் வச்சுட்டு அதை லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணுங்கள். உங்களுக்கு ரிட்டர்ன் டீசெண்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாருமே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ 50-60% ஒரு 3-4 தடவையாவது இந்த கடந்த 25 வருஷத்தில் குறைஞ்சிருக்கு. அதாவது 10,000 கோடி வச்சுருப்பாங்க, 2,000 கோடியாக மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்கள், 8,000 கோடி லாஸு போனாலும் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்படி தான் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் தான் சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் இதே நிலைமையில் கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அப்படியே என்னடா இது மார்க்கெட்டுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து அதே இது 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இந்த காசை எஃப்டியில் போட்டிருந்தா கூட பெட்டர் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் போலே அப்படிம்பாங்க. 4வது வருஷத்தில் தான் அவ்வளோதான், பஞ்சாக எல்லாரும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பிச்சுக்கிட்டு காசை எடுத்துகிட்டு வெளியில் போவாங்க. ஒன்று அவங்களுக்கு அந்த லாஸை பார்க்குறதுக்கு சகிக்க முடியாது. 2வது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா 20 வருஷம் நம்ம இருந்துட முடியும்னு நினச்சி தான் உள்ளே வர்றாங்க. ஆனால் 20 மாதம் கூட அவங்களால உள்ளே இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தேவைகள் வந்துடும். அதனால் அவங்க அந்த காசை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 4வது, நீங்கள் தவறான முதலீட்டு முடிவு எடுத்திருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2008 உள்ள ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸில் ஸ்மால் கேப்பு ஜங்க் கம்பெனிஸாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் ரிட்டர்ன் வரப்போகிறது கிடையாது. கம்பெனி திவாலாகிட்டு தான் இருக்கும். அதனால தான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கை நம்ம பெரும்பாலும் ஊக்குவிக்கிறோம். உங்களுக்கு உண்மையிலுமே டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோவும் பாருங்கள். டாப் லெவல் அனாலிசிஸ் பற்றியும் பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சேஃபான பெட்டை டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணலாம். அந்த இண்டெக்ஸில் உள்ள நல்ல வேல்யூபிள் ப்ரைவேட் கம்பெனிஸு உங்களுக்கு பிடிக்க தெரியும், கரெக்டான டைமில் இல்லை சிப் பண்ண தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை எடுத்து முதலீடு பண்ணணும். பெரும்பாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ப்ரைஸில் ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்க, அது விலை அதிகமாக ஏறி போயிடுச்சு அப்படின்னா அது பிஇ மல்டிபிள்ஸ் பிரகாரம் ஹை வேல்யூவேஷனாக இருந்தாலே விற்றுருவாங்க. அல்லது விலை நிறையா போயிடுச்சு அப்படின்னாலும் குருட்டாம் போக்கில் விற்றுருவாங்க. சரிங்களா? அது விற்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஒரு கம்பெனியை உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே அதை 20 வருஷம் 15 வருஷம் நம்ம வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவில் தான் போடணும். அந்த போட்டதுக்கப்புறம் ஸ்டாக்கு விலை அப்படின்னா சந்தோஷம் தான் படணும். அப்படியே நீங்கள் விற்கணும் அப்படின்னா வேற ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு இன்னொரு ஸ்டாக்குக்கு மூவ் ஆகணும். அதுலேயுமே நீங்கள் ஃபுல்லாக விற்கக்கூடாது. ஏன்னா அந்த கம்பெனி வளருதுன்னா நீங்கள் நினச்சது நீங்கள் பண்ண அனாலிசிஸ் கரெக்டுன்னு நடத்தும். அந்த டைரக்ஷனில் தான் அந்த ஸ்டாக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு போர்ஷனை வேணால் விற்றுட்டு ஒரு சேஃப்டிக்கு லிக்விடிட்டி ரெடி பண்ணிக்கலாமே ஒழிய நீங்கள் தொடர்ந்து இப்படி விற்றுட்டு வாங்கினீங்க அப்படின்னா பெரும்பாலும் இது கேம்பிளிங். நீங்கள் வூல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட்டு அந்த மூவியில் பேசுவாங்க. அந்த என்ன சொல்லுவார் அப்படின்னா, புரோக்கர்
ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து நிறைய சம்பாரிச்சிட்டாரு அப்படின்னா அந்த சம்பாத்தியத்தை கேஷாக வந்து உங்களை கேஷாக வந்து எடுத்துட்டா அது ரியல் வந்து ப்ராஃபிட்டாக மாறிடும். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வேற ஒரு நல்ல ஐடியாவை அவர்கிட்ட வந்து செல் பண்ணணும். அப்போது அவருடைய ப்ராஃபிட் வந்து அந்த பேப்பர்லேயே இருக்கும். ஆனால் அவர் விற்று வாங்குறதுனால நமக்கு வந்து புரோக்கரேஜும் கமிஷனும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். இதுதான் வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற தப்பு. புரோக்கரேஜ் கமிஷன் கூட விட்டு தள்ளுங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரி விற்று வாங்குறப்போ இட்ஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட் தட் பெரும்பாலும் வந்து எல்லாரும் தப்பான ஸ்டாக்கில் முதலீடு பண்ணி காசை இழந்ததாக தான் வரலாறு வந்து சொல்லுதுங்க. அதனால் விற்று வாங்குறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுங்க. போடுறதுக்கு முன்னாடியே நல்ல ஸ்டாக்கு தானே நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போடுங்க. அதை தொடர்ந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த கம்பெனியோடைய ரிசல்ட்ஸ் வர வர ஃபண்டமெண்டல் சேஞ்ச் எதனா இருக்கா அப்படின்னு பாருங்கள். ரொம்ப டூ மச் வேல்யூவேஷன் போயிடுச்சு அப்படின்னா வேணால் ஒரு போர்ஷனை விற்றுட்டு வேறு ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பண்ணணும். இது எல்லாமே டெம்டேஷன் ஆகாமல் ரொம்ப காமான மைண்டில் ரொம்ப மெச்சூர்டாக வந்து பண்ண வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? ஏன்னா எந்த நேரத்தில் எந்த ஸ்டாக்கு எவ்வளோ 1000x எல்லாம் போன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அப்படி போகிற ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு போர்ஷன் விற்றாலும் நீங்கள் இன்னும் வந்து வருத்தப்படுவீங்க. இல்லை உங்களுடைய கோலுக்கான தேவையான பணம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கோல் பேஸ்டு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்கன்னா அந்த கோலுக்கான பணம் எவ்வளோ அப்படின்னு உங்கள் மைண்டில் வச்சுருக்கிறது வந்துருச்சுன்னா ஆல்ரெடி வந்து அதை எடுத்து டெப்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டாக இருங்க, ஆசைப்படாதீங்க. அப்படிங்கிறது தான் வந்து நல்ல இன்வெஸ்டர்ஸோடைய பிஹேவியர். ஒரு மல்டி பேக்கர் வாங்குகிற ஸ்ட்ராட்டஜியில் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் மட்டும் பண்ணாதீங்க. இண்டெக்ஸில் பெரும்பாலான போர்ஷனை வந்து நிறைய இண்டெக்ஸில் வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, இப்போ ஃபார்மா பீஸு, ஐடி பீஸு, பேங்க் பீஸு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு போர்ஷனை நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ப்ளூ சிப் கம்பெனிஸ் நல்ல வேல்யூவேஷனில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமொபைல் செக்டரில், இல்லை வந்து எஃப்எம்சிஜி செக்டரில், இல்லை வந்து வேறு நல்ல செக்டர்ஸில் உங்களுக்கு கன்விக்ஷன் பிஸ்னஸ் புரிஞ்ச ஸ்டாக்கு இருந்துச்சுன்னா அதில் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே வாங்க. அக்குமுலேட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவை நல்லா பில்டு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சரி ஒரு ஸ்டாக்கு வந்து கீழே போயிடுச்சு, அதில் பாதாளத்தில் வந்து இந்த 5 வருஷமாக லோவில் இருக்குது, ஆனால் வந்து அந்த பிஸ்னஸுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, திருப்பி டேர்ன் அரவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு சின்ன போர்ஷனை வேணால் நீங்கள் பெட் எடுக்கலாம். இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜியை பற்றியே யோசிக்கணும். மல்டி பேக்கர் ஸ்டாக் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் போட்டோம் அது மல்டி பேக்கர் ஆயிரும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காத காரியம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல சின்ன கம்பெனியை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே போய் நல்லா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணணும்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்டு, அவங்களுடைய ப்ரொமோட்டர் டீட்டெயிலு, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கணும். நம்ம வீடியோவில் போட்டிருக்கிற, நம்ம சேனலில் போட்டிருக்கிற எல்லா வீடியோவையும் பாருங்கள். டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பற்றி பேசியிருக்கோம். இது எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க. சரியா? பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை உள்ளே இறக்குறீங்க. உள்ளே இறக்குனதுக்கப்புறம் அந்த கம்பெனி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் எப்படி ரிசல்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, க்ரோ ஆகுதா, நம்ம சொன்ன எல்லா இண்டிகேட்டரையும் செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடச்சிரும் அது க்ரோத் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போது உங்களுக்கு அந்த கம்பெனி க்ரோ ஆகுதுங்கிற பட்சத்தில் சின்ன கம்பெனிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பெருசாகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் உங்களுடைய கன்விக்ஷனை தொடர்ந்து பில்டு பண்ணி அந்த ஸ்டாக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் போர்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்படி தான் வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜியை வந்து அடாப்ட் பண்ணார். அவர் என்னதான் டைட்டனை வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் அதே டைட்டனை 600 ரூபா 700 ரூபா போகும்போதும் வாங்கினார். புரியுதுங்களா? அதுதான் கன்விக்ஷன் பில்டு பண்ணுறது. அப்படி தான் மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட முடியும். நீங்கள் எடுத்தோடனே போய் இன்ஃபோசிஸ் 1984 நான் வந்து 20 ரூபாய்க்கு இவ்வளோ வாங்குறேன், இல்லை டைட்டனையே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பல்காக வாங்குறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் 1984 இன்ஃபோசிஸ் இருந்துச்சான்னு தெரில, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்ஃபோசிஸ்லாம் வந்த சமயத்தில் யாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இவ்வளோ சின்ன கம்பெனி இவ்வளோ பெரிய கம்பெனி ஆகும்னு. புரியுதுங்களா? ஆனால் அதில் வந்து காசு பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தொடர்ந்து. ஆனால் வந்து அந்த ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. மானிட்டர்னா என்ன? ஃபண்டமெண்டல் அனலிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அதோட இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது, பேலன்ஸ் ஷீட் என்ன சொல்லுது, நெட் சேல்ஸ் க்ரோ ஆயிருக்கா, எபிட்டா எப்படி இருக்குது, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஆர்ஓஇ ஆர்ஓசி எப்படி இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் எப்படி இருக்குது, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து எப்படி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் வர்றாங்களா, எஃப்ஐஐஸ் வர்றாங்களா, இந்த மாதிரி நம்ம பேசின எல்லா விஷயங்களும், கடன் எதுவும் இல்லை, சால்வன்சி ரேஷியோலாம் சூப்பராக இருக்குது,
இருக்குது, லிக்விடிட்டி ரேஷியோ அருமையாக இருக்குது, கேஷ் ஃப்ளோ ரேஷியோஸ் அருமையாக இருக்குது, எஃபிஷியன்சி ரேஷியோ சூப்பராக இருக்குது, க்ரோத் ரேஷியோஸ் நல்லா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீடியோ நிறையா போட்டோம். இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு வரும் பொழுது தான், நீங்கள் சீரியஸான இன்வெஸ்டராக மாறும் பொழுது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் அதுவும் வந்து உங்களுக்கு லக் இருக்கணும், புல் மார்க்கெட் இருக்கணும், நம்மளுடைய இந்தியன் எக்கானமி நல்லா க்ரோ ஆகணும், எந்தவித வாரு இந்த மாதிரி வந்து கெட்ட விஷயங்கள் நடந்துடக்கூடாது, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அதே மாதிரி நல்ல மான்சூன் பெஞ்சிருக்கணும், மக்கள் எல்லா கிட்டையும் காசு இருக்கணும். இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. சரிங்களா? இதை காம்ப்ளிகேட்டடாக பார்த்தா காம்ப்ளிகேட்டட், ரொம்ப ஈஸியாக வந்து நான் சொல்கிறத தொடர்ந்து துண்டு துண்டாக எல்லா வீடியோவையும் பார்த்துக்கிட்டு தொடர்ந்து வந்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துலேயே நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆளாக மாறிடுவீங்க. அதனால் பயந்துடாதீங்க. ரியல் எஸ்டேட்டில் போடும்போது அந்த நிலம் இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. அது ஏறுதா இறங்கலான்னு தெரில. சரிங்களா? கோல்டு வீட்டில் வச்சுருக்கிறோம், ஆத்ம திருப்தி இருக்குது. ஆனால் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட்டு ரெகுலராக போய் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க. ஆனாலும் வந்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வச்சுருக்கும் பொழுது மட்டும் உங்களுக்கு வந்து பயம் வருது. சரிங்களா? அதுதான் நம்ம டிஃப்ரென்ஸு. இது இட்ஸ் மோர் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் பிஹேவியரல் கேம் தான். அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வரும்போது அதை நம்ம எப்படி பெட்டராக மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் நம்ம பெட்டர் இன்வெஸ்டராக மாறுவோம்.